எங்க பாட்டு சாரம் குச்சாலும் கிக்கே இருக்க மாட்டேங்கிறா. வில்லி வாக்குதல் நம்ம அன்பன் அவர்கிட்ட சாருங்க அப்படி சூப்பரா இருக்கு. ராவா அது சொர்க்கத்துக்கு போயிட்டு வரலடா குச்சா. ஆண்டா எங்கெங்கே போய் பார்த்தான், எங்கேயுமே சாரை நல்லாவே இல்லை. அவராண்ட இதே சாருக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. அவராண்ட போறோம் அப்படியே ராவா 2 லோட்ட உள்ள வரும். ஆமா ஆமா நீங்க எங்க சூனாம்பேட்ல முட்டை வீட்டுக்கு போய் போட்டியம் கருவேல வாங்கி வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டோடா, சைடிஸ் எல்லாம் தரமா இருக்கும். ஆமா ஆமா சீக்கிரம் யாரை போய். ஏய் மனாட்டியா, இந்த அன்பை தவிர ஊருக்குள்ள எவனும் வரக்கூடாது. சரக்கு சீக்கிரம் ரெடி பண்ணு. 10 கேனு கொடுத்தாவணும் இன்னைக்கு. அண்ணனுடைய பேரை கட்டுற பாருங்க, சோம்பேறி இருக்காதீங்கடா. போடா போடா, 10 கேனு கட்டி நிறுத்துங்கடா, சீக்கிரம் ஆகட்டும்டா. ரொம்ப நாளா நம்ம கடை பக்கமே காணோம். டானிக்கு சாப்பிடுற மாதிரி வீட்டுல காய் தடுப்பு கொடு. அன்பண்ண டானிக்கவே பசங்க நல்லா புஷ்டியா பண்ணுவோம் தெரியுமில்ல. பாரு அழைச்சிட்டீங்க பாத்தியா, அன்பண்ண சரக்கு இல்லாத எல்லாம் ரெடியா இருக்குது. ஆளுக்கு 2 பாயிண்ட் எடுத்துங்க. 3 பேருக்கு ஆளுக்கு 2 பாயிண்ட் எடுத்துங்க. இந்த அன்பான சரக்கு வந்து நல்ல பலமா நல்ல ஆரோக்கியமா இருக்க செய்யும். சாப்பிட்டு திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, வீட்டுல போய் கலவரம் பண்ணக்கூடாது, அண்ணன் பேரை கெடுக்க கூடாது. குடிச்சிட்டு போய் கும்முன்னு படுங்க போ. அண்ணா அந்த கட்டிங் போல நான் நடத்த முடியுமா? 10 பேர் வேலை செய்ய போறேன்னு அண்ணனுடைய கெத்த வேற போ. சண்டை போடாது. நம்ம வீட்டுல நல்லா கும்பலா நின்னுங்கிறாங்க. நீ எங்கண்ணா இவ்வளவு போயிருந்த? நீ குஷ்டு ஊரம் அவங்க கால் கட்டு போட்டு போட்டு பார்த்து வச்சுக்கிறான். வாடா நான் எங்கடா ஊரம் போவாங்க? அப்படி இல்லைன்னா நம்மள ஊர்ல மேய்ச்சிடணும் தெரியுமில்ல. முதல் மனைவியே நம்மளுக்கு சரக்கு தான், 2வது தான் இல்ல. யாரோ சொன்னாங்க கல்யாணம்னு? பொண்ணு பார்த்து வாடா, நீ வாயில வேற கத்தி கிடக்குற. ஏ போறா போறா டான்ஸ் டான்ஸ் உங்களப்பா கிட்ட உங்களப்பா. ஐயோ என்னடா மாப்ளியா கல்யாணம் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ண பொண்ணு மட்டும் அன்பனாவா? டேய் டேய் பத கால் ஊத்தி கட்டியதே. என்னடா சரக்கு ஏத்துனீங்களா? கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணமா? எதுக்கா? பயங்கரமா மாப்பிள்ளை மாதிரி ரெடியா இருக்கீங்க. அடடா சூப்பர் சூப்பர். அன்னைக்கு கொண்டு வர போகுது. அங்கடி மேல கல்யாணம் முடிச்சு பாத்தேனா? அதெல்லாம் உங்களுக்கு இல்லாதவா? அண்ணாடே ஒரு கேன் இருக்கு பாரு, பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடு. அதே கூட பிள்ளைங்களுக்கு. டேய் போய் சாப்பிட்டு கமாயா. ஆமா அப்படி இல்லனா நடத்த முடியாது. அதுவும் கரெக்ட்டா. மனாடே பசங்க கொடுப்பா. கட்டின்னு ஒரு பொண்ணு ஒன்று பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு வயிறுலாம் வச்சு போய் கடல்லாம் வெளியே வருது. எவ்வளோ டாக்டருங்களை பார்த்தேன். ஆனால் ஒரு மந்திரவாதி கிட்ட போகலாம் பார்க்குறேன். ஏங்க அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, அங்கே போகலாம் வாங்க. குழந்தைக்கு மந்திரவாதி இருக்கிறாரு வாங்க. இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்து ஒன்றும் முடியல, மந்திரவாதியால போய் நான் முடிய போடுறோம். சரி வாங்க, நான் வண்டி கட்டுறேன், குழந்தை தூக்கிடுவா. எங்க இன்னொரு மந்திரவாதி இருக்கிறார், வாங்க போகலாம். சும்மா மந்திரவாதி மந்திரவாதி போகலாம். நானு சரக்காசி 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன், டாக்டருக்கு மந்திரவாதி கொடுத்து செத்த தூக்கி போட்டு போல போ. சும்மா மந்திரவாதி மந்திரவாதி என் வீட்டு பணம் பூரா அழிஞ்சு போச்சு. ஒரு குடிகாரனால வாக்குப்பட்டுதுன்னு ஒரு குழந்தை ஒண்ணு பறந்துச்சு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. எவ்வளோ டாக்டருங்க பார்த்தேன். ஒரு மந்திரவாதி ஏற்று போட்டான், அவர்கிட்டயும் சரியாகல. என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் குடிச்சிட்டு கிடக்குறான். கவலைப்படாதீங்கம்மா. சூனாம்பேட்டை பஜார்ல சாம்சன் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீருமா? சரி. சூனாம்பேட்டில் ஏஜி சாப்பிட சாம்சன் பாஸ்டர் வந்துருக்கிறார், அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. குழந்தை டீக்கன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்டா இயேசு கோயிலுக்கு போறியா? ஆமா, ஒரு முறை போய் பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு பணம் கேட்பாங்களா தெரியல. நம்ம கும்பிட்ட தெய்வம் கை விட்டுருச்சு. இப்போ அங்க இருக்க மாதிரியா? பணம் கேட்க மாட்டாங்க வாங்க. சரி குழந்தை தூக்க வண்டி கட்டிட்டு வரா, போலாம் வா. ஒரு குடிகாரனை பார்த்து கல்யாணம் பண்ணாங்கய்யா. குழந்தை ஒண்ணு இருக்கு. குழந்தைக்கு வந்து வயிறுலாம் வெடிச்சு குடல்லாம் வெளியே வருது. கண்டுக்க மாட்டாரு ஐயா. என்னம்மா குழந்தைய பார்த்தா உள்ள இருக்கிற குடல் அப்படியே தெரியுது. நீங்க பால் கொடுத்துக்கிறீங்க, பால் உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுது. இந்த மரவள்ளி கிழங்கு வெடிச்சு போயிருக்கிற மாதிரி மேல இருக்கிற தோலெல்லாம் வெடிச்சு குடலே தெரியுதம்மா. என்னமாச்சு? எப்பத்துல இருந்து மாறுது?
பிறந்ததுலேருந்து இருக்குது. பிறந்ததுல இருந்து வைத்தியம் பாத்தீங்களா இல்லையா? எங்கேயும் டாக்டர் கிட்ட போனா மந்திரவாதி கிட்ட போய் சரியாகல. அதான் கடைசியாக வசனம் இருக்குது, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார்னு இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. ஒரு நாள்ல நானும் பைத்தியக்காரனா இருந்தேன். ஒருவரும் என்னை மதிக்கவும் மாட்டாங்க, குடும்பமும் வானான்னு சொல்லி குப்பில தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த ஆண்டவருக்கு என்ன வேணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சுகப்படுத்தினாருமா. உன் பிள்ளைக்கு ஆண்டவர் சுகம் தருவார். ஐயா கொஞ்ச நேரம் கூட குடியில இருந்து விடுதலை ஆக மாட்டீங்களா? சரி சரி இல்லையா, சரி நான் ஜெபிக்கிறேன்யா. உன் பிள்ளைக்கு ஆண்டுடைய பிரதான கிருபைனால 3 நாள்ல என் தேவனாகிய கர்த்தர் சுகம் தருவாரியா. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, எசேக்கியா ராஜா காலில் பிளவுன்னு இருக்குது, கேன்சர் அவருக்கு 3 நாள்ல கர்த்தர் சுகப்படுத்தினார். உன் பிள்ளை வயிறு பார்த்தா வெடிச்சு போய் உள்ள இருக்கிற குடலே தெரியுயா. 3 நாள்ல என் தேவனாகிய கர்த்தர் சுகம் தருவார். நல்ல வருமானம்யா, நல்லா சம்பாதிக்கிறான், ஆனா நிம்மதி இல்லையா? சரி சரி கண்டிப்பா உன் மனைவிக்கு உன் பிள்ளைக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தருவாரு. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றல்ல. கண்களை மூடுங்க. என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க கொடுக்காம இந்த பிள்ளை உங்களுக்கு வந்திருக்காதியா. இந்த வயிற்றுல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். இந்த வயிற்றுல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாங்க, வழி நடத்துங்க. இவரையும் இந்த குடியில இருந்து விடுதலையாக்குங்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். 3 நாளுக்கு பிற்பாடு எங்க பாண்டி பாருங்களேன், இப்ப பரிபூர்ண சுகமா இருக்குது. அந்த காயமே தெரியலங்க. சுகமாயிடுச்சா? இவ்வளவு ஹாஸ்பிட்டல பார்த்தோம், மந்திரக்கார பார்த்தோம், சுகம் எதுவும் கிடைக்கல. அவர் என்னமோ சொன்னாரு, சுகமாயிடுச்சா? காட்டு குழந்தைய பாப்பா. டாக்டர் சுகம் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, இயேசுதான் உண்மையான தெய்வம். இனியும் நம்மளுக்கு எதுவும் வேணாம். வீட்டுல நம்ம குழந்தைங்க எல்லாத்தையும் தூக்கி போடு, நம்ம இயேசு கோயிலுக்கு போயிடலாம். இவ்வளவு சம்பாதிச்சா ராவா பார்க்கலாம், பணம் இருந்தது, ஆனா நிம்மதி இல்ல. ஹாஸ்பிட்டலு மந்திரக்காரனு எல்லாரையும் ஆயிடுச்ச பணத்தை, எதுவும் செட் ஆகல. ஏசுன்னு சொன்னாங்க, போனோம். ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய காயத்தை ஆட்டிக்கிறாரு. அவர் தாமா தெய்வம். வாமா, நீ சர்ச்சைக்கு போயிடலாம், வாமா வா. மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஏதோ கட்டுக்கதையோ அல்லது கிறிஸ்துவ விளம்பரப்படுத்துறதுக்காக செய்யப்படுகிற காரியமோ ஒன்றல்ல. ஒரு 26 வருஷத்துக்கு முன்பதாக இப்ப பார்த்ததான அந்த நாடகத்துல ஒரு குடிகாரனா இருந்த அன்பு, பிறந்திருந்த தலைச்சம் புள்ள வயிறு வெடிச்சு போயிருந்த அந்த பிள்ளைக்கு கர்த்தர் 3 நாள்ல சுகம் கொடுத்தார். அந்த பெண்ணு யாரும் இல்ல, இந்த பாப்பா தான். இந்த பாப்பா பேரு ராஜேத்தி, அருமையான ஐயா பேர் வந்து அன்பு. இவங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்பதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள போறாங்க. இதை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா என் சாட்சியை கேளுங்க. ஐயா பெரியவர்களே சிறியவர்களே என் சாட்சியை கேளுங்க. முன்னேறு காலத்துல குடிகாரனா இருந்தேன். முன்னேறு காலத்துல குடிகாரனா இருந்து குடும்பத்துல சீர்கட்டு போயிருந்தவா. குடிச்சு வெறிச்சு ஜெயிலு அது இருந்தேன். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, 3 பிள்ளை. எனக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறந்தது. ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு சேவனை செய்து வயிறு காலு கையெல்லாம் வெடிச்சு போச்சு. எத்தனையோ மருத்துவரை பார்த்தோம், எத்தனையோ மந்திரக்காரனை பார்த்தோம், எத்தனையோ டாக்டரை பார்த்தோம். எங்க போய் கைவிட்ட நிலைமையாகி போச்சு. செத்து போயிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க. தூக்கி வந்தோம் வீட்டுக்கு. எங்க ஊர்ல 2 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது ஆண்டவர் கோயிலுக்கு வந்தா சரியாயிடும், ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நான் கும்பிடுற தெய்வம் எல்லாம் சுகம் கொடுக்கல, இயேசுநாதருக்கு சுகம் கொடுக்க போறாரான்னு கேலியா கிண்டலா பேசி, இயேசுநாதரை திட்டி, வார்த்தையால பேசி திட்டி, அவமானப்படுத்தி, குடித்து வெறிச்சு அந்த நாள் ஏறி போச்சு. தூக்கி மலை குழந்தைன்னு தூக்கி போய் ஆண்டவர் பேர்ல போட்டோம். மழை எல்லாம் கெடுத்துட்டே இருந்தான். ஆண்டவர் அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு சுகம் கிடைத்தது. அந்த குழந்தைக்கு அந்த வெடிப்பெல்லாம் சரியாச்சு.
இதோ இப்பொழுது அந்த மகனுக்கு 28 வயசு ஆகுது. நான் 26 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன் இந்த கதைய. எங்க வாழ்க்கையில தேவன் செய்த அற்புத அதிசயங்கள் ஏராளம் செய்திருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு சரியான உடனே எனக்கு செய்தாங்க. அந்த குழந்தைக்கு சரியான உடனே எனக்கு செய்தாங்க. செய்வன எத்தனையோ பேர்கள் செய்து திருப்பியும் குடும்பத்துல நிம்மதி இல்லாம குடிச்சு வெறிச்சு குடும்பத்துல சண்டை விரோதம் பகை திருப்பியும் அது மாதிரி ஆச்சு. திருப்பியும் ஆண்டவர் கோயில போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொப்பு கொடுத்து ஆண்டவர் திரும்ப எனக்கு சுகம் கொடுத்தாரு. இப்பதான் நின்று இருக்கிற உங்க ஊர்ல சாட்சி சொல்லி இருக்கிறேன் நான். இந்த சாட்சி கேட்கிற ஒவ்வொரு மக்களை மனம் திரும்புங்கள். உங்களுக்கு என்ன வியாதியோ, என்ன கண்ணீரோ, வேதனையோ, துன்பமோ, துயரமோ, அவமானம், சூனியம், மந்திரமோ, இயேசு உங்களை விடுவிக்க வந்திருக்கிறாரு. என்னை விடுவித்த தேவன் உன்னையும் விடுவிப்பாரு. என்னை நேசித்த தேவன் உன்னை நேசிப்பாரு. எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன் உன்னையும் ஜீவனை கொடுப்பாரு உனக்கு. மனம் திரும்புங்கள் மக்களே, மனம் திரும்புங்கள். இயேசுவை தேடி வந்திருக்கிற இந்த ஊர்ல மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திர ஆவியானவரே, மக்கள் நன்றி ஐயா. இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் தேவன் தொடும்படியா, இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் தேவன் ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்கள் மத்தியில இவரும் அவருடைய மகனும் சாட்சி கொடுத்தாங்க. இவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பீர்களானா உங்கள் வாழ்க்கையில என் தேவனாகி கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வெய்ய நேரத்துல எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, அதெல்லாம் விட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த மதிய வேலையில நண்பகல் வேலையில வெயில்ல வந்து உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னா, என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தரை நீங்க நம்புவீர்களா உங்களுக்கு கர்த்தர் எண்ணற்ற அற்புதங்களை செய்வாருங்க. வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, மாந்திரிகமா, கைவிடப்பட்ட நிலையா, ஏமாற்றமா, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, படுத்தா தூக்கம் இல்லையா, உன்னை எல்லாரும் ஏமாற்றி நடுத்தருவில் விட்டு இருக்கிறாங்களா, யாரும் உன்னை சேர்த்து அணைப்பதற்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா, தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஆகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், பாதுகாப்பார், சுகம் தருவார், விடுதலை தருவார். ஒன்னல்லாத உங்கள் வாழ்க்கையை தழைக்கும்படியா தேவனாகி கர்த்தர் செய்வார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ரட்சிப்பீராக, விடுதலை சுகத்தை என் தேவனாகி கர்த்தர் நீங்க தருவீராக. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும், வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.